இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உங்க கையை நீட்டுங்க. அத்தை, ஐயோ, எங்க வந்திருக்கோம்? உங்க கையை நீட்டுங்க. உங்க கையை நீட்டுங்கன்னு சொல்றேன்ல. நாம மட்டும் தனியா இருக்குமே. தமன்னா, தமன்னா, என்ன தமன்னா திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? நீயாவே யாரையும் காணிக்க பலி கொடுக்க கூடாது. ஆனா மகாபாரதத்துல வர்ற சகுனி மாதிரி எல்லாமே உன்னாலதான் முடியணும். உன்னோட சூழ்ச்சியால, ஒரு அகோர அதிபதியால, தாத்ரூப வித்தையில எல்லாத்தையும் முடிச்சிட்டு தீட்சை பெற காத்திருக்கிற ஒரு பொண்ணோட ரத்தம் சிந்துனா மட்டும்தான் உன்னால மாயலோக அதிபதியா மாற முடியும். இது எப்படி சாத்தியம் குருவே? அப்படிப்பட்ட பொண்ணை நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால முதல்ல அந்த அகோர அதிபதியை பார்க்கணும். அவரோட உதவிய உனக்கு சாதகமாக்கிக்கணும். நீ சந்திக்கக்கூடிய அகோர அதிபதி சாதாரணமானவனா இருக்கக்கூடாது. சித்திர மாசத்துல மிருக சிரீசத்துல 800 வருடம் 14 நாட்கள் வாழ்ந்த தன்னோட குருவையே பலியா கொடுத்த அகோர அதிபதியா மாறின ஒருத்தனை தான் நீ சந்திக்கணும். அப்படி ஒருத்த இந்த உலகத்துல இருக்கானா? அப்படின்னா அவ எங்க இருக்கான் குருவே? அவன் உனக்கு நல்லா தெரிஞ்சவன். நீ அவனுக்கு நல்ல பரிச்சயமானவன் தான். நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க குருவே. முதல்ல அவன் பேரு என்னன்னு சொல்லுங்க. அகோர அதிபதி மனோ. தமனாவோட புருஷன் மனோவா? ஆமா. அவனா இப்ப அகோர அதிபதி? என்னால இத நம்பவே முடியலையே. விதி வலியது. எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். பரவாயில்லையே, பாதமுனி ரூபத்துல போய் நான் அந்த கமண்டலன் கிட்ட பேசினதெல்லாம் அப்படியே நம்பிட்டானே. அத அச்சு பேசுறாம இங்க வந்து ஒப்பிச்சிட்டான். டேய் மனு, என்கிட்டயா சவால் விட்ட? நான் இந்த கமண்டலனை வச்சு உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. நான் உன் புருஷ அகோர அதிபதிய சந்திக்க போறேன். அதுக்கு முன்ன நான் உன்னை பார்த்துட்டு கிளம்பலான்னு வந்தேன். ஆனா வந்த இடத்துல உன்னோட நிலைமைய பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த பொம்மியோட பிரச்சனை இன்னும் ஒரு முடிவுக்கு வரவே இல்லையா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னோட வாழ்க்கை தான் ஒரு முடிவுக்கு வந்துரும் போல இருக்கு. நீ என்ன சொல்ற தமனா? கமண்டலன், நான் என் பையனை அந்த காட்டுக்குள்ள எந்த கோலத்துல பார்த்தேன் தெரியுமா? என் பையன் காசுல இருக்கிறவங்க மாதிரி இருக்கான். அந்த கோலத்துல அவனை பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாயிடுச்சுங்க. மனுவ வீட்டுக்கு வர சொல்லி நாங்க எவ்வளவோ கூப்பிட்டோம். ஆனா வரமாட்டேன்னு சொல்லி எங்க எல்லாரும் திட்டி அனுப்பிட்டோம். அது மட்டுமா, அவனுக்குள்ள ஒரு யட்சினி வேற இருக்கா. அவ நான் தான் அந்த அகோர அதிபதியோட மனைவி, அகோர ராணின்னு சொல்லி என் வாழ்க்கையிலே மண்ணை போட்டுட்டா. நான் தேடி வந்த வேலை இவ்வளவு சுலபமா முடியும் நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை. அத நினைச்சு நான் இப்ப சந்தோஷப்படுறேன். ஐயோ, எதா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க.
அவதானே நீ சொன்ன அந்த யட்சினி? ஐயோ, அந்த நாசமா போனவதான். ஆமா, அந்த விளங்காதவதான். கவலைப்படாத தமனா. சித்திர மாசம் மிருக சிரிஷம் 800 வருஷம் 14 நாட்கள் வாழ்ந்த குரு கிட்ட தீட்சை பெற்ற அந்த குருவின் உயிரையே முதல் காணிக்கையா கொடுத்த அகோர அதிபதியா மாறினவன் தான் உன்னோட புருஷன் மனு. அந்த அகோர அதிபதி கிட்ட தாத்ரூப வித்தைக்கான தீட்சைய வாங்கறதுக்காக அவன் கிட்ட அடைக்கலமா இருக்கிறவன் தான் அந்த யட்சினி. அகோர அதிபதியான உன் புருஷன் மனோ மூலமாதான் அந்த யட்சினிய அவனோட கையாலேயே பலி கொடுக்க வச்சா மட்டும்தான் என்னால மாய லோகத்தோட அதிபதியாக முடியும். அப்போ அந்த யட்சினிய கொண்டுட்டா எங்க மனு எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருவான்ல? அந்த யட்சினியால என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நான் ரொம்ப கவலையா இருந்தேன். மனோ வாயாலேயே யட்சினி தான் என்னோட ராணின்னு சொன்னான். இப்ப உங்க கையாலே கொல்றதுக்கு நீங்க திரும்ப வந்திருக்கீங்க. இத கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு காரியமும் நடந்து முடியும் போது நான் உங்ககிட்ட அத பத்தி சொல்லுவேன் தமனா. சரி, நான் இப்ப இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். இருங்க இருங்க, நீங்க போறதுக்கு முன்னாடி எங்களை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்களோ அங்கேயே அனுப்பி வச்சிருங்க. அவ பின்னாடி இவன் தான் இருப்பான்னு எனக்கு தெரியும். இவன் இப்படி இடையூறா இருந்ததுனாலதான் நானும் யட்சினியும் ஒண்ணு சேர முடியாம போயிடுச்சு. அதனாலதான் நான் ஒரு ராஜகுருவா மாற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்குள் இருக்கும் யட்சினியே, நாம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான எல்லா காரியத்திலையும் உங்க அப்பா தடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை என்ன பண்றது? நான் அகோர ராணியா இருக்கதான் ஆசைப்படுறேன். அதனால அதுக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் உங்க விருப்பப்படி என்ன வேணா செய்யுங்க. அது எங்க அப்பாவா இருந்தாலும் சரி. சரி, நான் அதுக்கான வேலையை உடனே ஆரம்பிக்கிறேன். நீங்க 3 பேரும் போங்க. ரொம்ப வலிக்குது. என்னால வலி தாங்க முடியல. இப்படி என்ன சித்திரவதை பண்றதுக்கு என்ன ஒரே அடியா கொன்றுங்க.